நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஃபோரியர் சைன் அண்ட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைனும் கொசைனும் தேர்ட் யூனிட் வந்து எல்லாமே ஃபைனைட்டு. ஸோ ஃபைனைட்னா அதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா இதான் வந்து ஃபார்முலா fs of f of x equal to integral 0 to L f of x sin n pi by L x dx வரும். இதான் வந்து ஃபார்முலா சைனுக்கு. இதுவே வந்து கொசைனுக்கு வந்து இங்கே இருக்குல்ல இந்த ஃபார்முலா. இந்த இருக்குல்ல இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைனுக்கு பார்ப்போம். ஸோ சைனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து எதோட இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இ பவர் ஏஎக்ஸோட வேல்யூ சைனும் கொசைனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சைன் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது, இ பவர் ஏஎக்ஸ் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறேன்னா இ பவர் ஏஎக்ஸ் போடுறோம். ஸோ அப்போ இங்கே இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன இ பவர் ஏஎக்ஸ் வரும். இங்கே லிமிட் வந்து 0 to Lனால இங்கே இருக்க 0 L அதே மாதிரி தான் இங்கே லிமிட் வந்து 0 L தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க சைன் வந்துடும். அதுக்கப்புறம் என் இங்கே என் பைலாம் அப்படி தான் வந்துடும். இங்கே எல்லுங்கிறது என்னென்னா நம்மளோட லிமிட் வந்து எல் இருக்கனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அதே எல் தான் வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்டிஎக்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது இ பவர் ஏஎக்ஸ், இது நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நீ பார்த்துக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுமே கம்பேர் பண்ணு. இதில் வந்து ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே ஏ தான் இருக்குது. பிங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து எக்ஸோட கொஷின் தான் பி. அப்போ இங்கே எக்ஸோட கொஷின் நம்மளுக்கு என்னது என் பை பை எல். ஸோ ஏக்கு பதிலாக ஏ தான் பண்ணணும். பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா என் பை பை எல் போடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே பிக்கு பதிலாக அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. பி ஸ்கொயர்னால் அது படி ஸ்கொயர் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கு இது வந்து இந்த இன்டெக்ரலுக்கே இந்த ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் இந்த மாதிரி இன்டெக்ரல் வந்து இ பவர் ஏஎக்ஸ் சைன் வந்தாலும் இ பவர் ஏஎக்ஸ் காசு வந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை போய் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லிமிட் இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல லிமிட் இருக்கா, அந்த லிமிட் வேல்யூ நம்ம இங்கே போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே எக்ஸ் இருக்கா, ஸோ எக்ஸ்க்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லிமிட் வேல்யூ போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்க்கு பதிலாக அப்பர் லிமிட் என்ன இருக்குது, எல் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்க்கு பதிலாக இங்கே எல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், இ பவர் ஏஎக்ஸ் வந்து இ பவர் ஏஎல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் வேறு எங்கேயாச்சும் இங்கே இருக்கா, இல்லை. ஸோ அதே வேல்யூ தானே இருக்குது. ஸோ அது அப்படியே தான் வரும். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். அதனால ஏ ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் என் ஸ்கொயர் பை அதுக்கப்புறம் பை எல் ஸ்கொயர் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த இருக்க வேல்யூவில் ஏ அப்படியே தான் இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக எல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்க்கு பதிலாக இங்கே எல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே இருக்க எல்லும் கேன்சல் ஆகிடுது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா என் பை மட்டும் இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. சைன் என் பைனா நம்மளுக்கு வந்து 0, காஸ் என் பைனா நம்மளுக்கு வந்து -1 ஹோல் பவர் என். இப்போ எனுக்கு பதிலாக 0 இருக்குன்னா என்னோடய வேல்யூ வந்து என்னன்னா 1. எனுக்கு பதிலாக 1 இருந்துச்சுன்னா என்னோடய வேல்யூ வந்து -1 ஹோல் பவர் 1 -1. எனுக்கு பதிலாக 2 இருந்துச்சுன்னா 2 பை இருந்துச்சுன்னா -1 ஹோல் பவர் 2. அப்போ அதோட வேல்யூ என்னது 1. இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. சும்மா உனக்கு ஞாபகம் இது பண்ணி சொன்னேன். அது வந்து இப்போ அந்த மாதிரி வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஜென்ரல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அப்பர் லிமிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்பர் லிமிட் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்பர் லிமிட் முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் போட்டுட்டு லோயர் லிமிட் என்னது 0. லோயர் லிமிட் 0. ஸோ இப்போ வந்து எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து இ பவர் 0ன்னு ஆகுமா, ஏ இன்ட்டு 0னா 0, இ பவர் 0னா எனிதிங் பவர் 0. இந்த வேல்யூ பவர் 0னாலும் 1 தான் ஆன்சர். அதனால் 1. இங்கே வந்து அதே வேல்யூ அப்படி தான் வரும். இங்கே வந்து எல்சிஎம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ இங்கே இந்த இடத்துல இப்படியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்க்கு பதிலாக 0னா 0 இன்ட்டு இந்த வேல்யூ, இந்த ஆங்கிள், இது வந்து ஆங்கிள் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ கூட நம்ம 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 0 தான் வரும். அப்போ சைன் 0ஓட வேல்யூ பார்த்தோன்னா 0 தான். அப்போ இங்கே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா 0 ஆயிரும் இந்த டேர்மு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்க்குறோம். இந்த சைடு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்கா. ஸோ இதுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், 0 இன்ட்டு என்ன 0ன்னு ஆயிரும். அப்போ காஸ் 0ஓட வேல்யூ என்னது 1. இங்கே இருக்க மைனஸ் n பை பை எல் காஸ் 0ஓட வேல்யூ 1. ஸோ அதனால் இங்கே என்ன ஆகும்னா இங்கே இருக்க வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது மைனஸ் n பை பை எல், அது மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுவும் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க, இங்கே பண்ணோம்ல அதே மாதிரி தான். எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த எல் ஸ்கொயர் வந்து மேலே கொண்டு வந்துடுறோம். இங்கே இருக்க எல் ஸ்கொயரும் மேலே வந்துடும். இது வந்துடுச்சா, இங்கே இந்த டேர்ம் எடுத்து இங்கே இருக்குது e⁴al இருக்குது, அந்த வேல்யூ e⁴al. இங்கே இருக்க டினாமினேட்டர் இருக்க வேல்யூ மேலே வந்துடும். அப்போ எல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த வேல்யூ. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே எல் கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து sin n பை இருக்குது. ஸோ sin n பைனா நம்மளுக்கு என்ன தெரியும் 0. அப்போ இந்த டேர்ம் வந்து அப்படியே 0 ஆயிரும். அதனால் இந்த டேர்ம் விட்டுருவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது cos n பை இருக்குது. cos n பைனா -1/n வரும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா -1/n இங்கே இருக்க இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். அப்போ இந்த வேல்யூ எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ -1/n வரும். அதுக்கப்புறம் இங்கே எல்சிஎம் அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம். அதாவது இங்கே வந்து இந்த சைட் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ 1/a² l² ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது n² π² டிவைடட் பை l². ஸோ இங்கே இருக்க வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு வந்துடுவோம். அதனால் இங்கே வந்து l² வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க வேல்யூ அப்படியே நம்மளுக்கு இங்கே வந்துடுது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, நம்மளுக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். அதனால் இங்கே ப்ளஸ் ஆயிடுது. இங்கே இருக்க l² இருக்க ஒரு எல்லும் இங்கே இருக்க எல்லும் கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், எல் n பை டிவைட் பை இந்த வேல்யூ வந்துடும். இங்கே மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா -1 எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து -1, இங்கே மைனஸ் n இருக்கும்போது இங்கே மைனஸ் இருக்கும்போது இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அப்போ தான் நம்மளுக்கு இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இங்கே வச்சுக்கோ, இங்கே -1 வரும்போது இங்கே மைனஸ் இருந்துச்சா அதை நம்ம என்ன பண்ணுவோம், -1 நம்ம எடுத்துக்கணும். -1/n இருக்கும்போது இது ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க எல்லும் இங்கே இருக்க l² இருக்க ஒரு எல்லும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்னா e⁴al l இங்கே ஒரு எல் வரும். அந்த இடத்துல இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு எல் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 டேர்மில் வந்து காமனாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டர் பார்த்தோன்னா 2 சைடும் சேமாக தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ அப்படி எடுத்துக்கலாம். மேலே நியூமரேட்டரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே எல் இருக்குது. ஸோ இங்கே n பை இருக்குது. இங்கே பார்த்தோன்னா அதே மாதிரி எல் இருக்குது, n பை இருக்குது. இப்போ இது காமனாக எடுத்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்க வேல்யூ என்னது, e⁴al -1. இங்கே வந்து -1/n இருக்கா. ஸோ சேம் பேஸ் இருந்துச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸை 1 எழுதிட்டு பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே n இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு என்னது பவர் 1 இருக்குது. அப்போ n + 1 ஆயிரும். அதனால் இங்கே என்ன ஆகும்னா -1 இந்த வேல்யூ வந்துடும். ப்ளஸ் நம்மளுக்கு இந்த ஹோல் டேர்மும் அப்படியே நம்மளுக்கு வந்து சேமாக இருக்கனால போயிடுச்சுல, அதனால இங்கே 1 மட்டும் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர். இது வந்து சைனுக்கு.